ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்டிஐ ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட், ஓகேவா? ஆர்டிஐ சட்டம், ஆர்டிஐ ஆக்ட், தகவல் அறியும் உரிமை சட்டம், எப்படி வேணாலும் சொல்லலாம். ஸோ இந்த ஒரு டாப்பிக்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஸ்டின்ஸ் அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக உண்டு. ஸோ அதனால் இந்த டாப்பிக்கில் எந்த பாயிண்ட்லாம் எக்ஸாமுக்கு ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டு இருக்காங்க, ஸோ ஆர்டிஐனா என்ன, அதோட பேஸ் என்ன அப்படின்றத நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்று, இந்த ஆர்டிஐ அப்படின்றது குடிமக்கள் தகவல்களை பொது அதிகாரத்திடமிருந்து கோருவதற்காக உள்ள ஒரு சட்டம் தான் இந்த ஆர்டிஐ, ஓகேவா? ரைட் டு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு. அதாவது தகவல் பெறும் உரிமை சட்டம். எங்கள் ஊரில் ஒரு டேங்க் ஒன்று பெருசாக கட்டியிருக்காங்க, ஓகேவா? விலை பார்த்தோம்னா 1.5 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருக்காங்க. ஸோ அதனுடைய தகவல், ஓகேவா? நான் என்ன பண்ண முடியும், ஆர்டிஐயில் இந்த மாதிரி இந்த கிராமத்தில் அமைக்கப்பட்ட இந்த நீர்த்தொட்டியோட பட்ஜெட் எந்த செலவில் அமைக்கப்பட்டது, எந்த திட்டத்தின் மூலமாக அமைக்கப்பட்டது அப்படின்லாம் சொல்லிவிட்டு நான் என்ன பண்ண முடியும், என்னால் தகவலை கேட்டு வாங்க முடியும், ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு வெளிப்படைத்தன்மை, அரசாங்கத்தில் ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கணும், மக்கள் அதை கேள்வி கேட்கணுங்கிற ஒரு அடிப்படையில் இருக்கணும்னு தான் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் அப்படின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம கேள்வியாக கேட்கும்போது ஊழல் அப்படிங்கிறது கொஞ்சம் பயப்படுவாங்க, ஊழல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் பயப்படுவாங்க அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ அதனால் பார்த்தோம்னா இப்போவுமே சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கேள்வியே கேட்கறதுனால என்னென்னா, ஸோ அதில் நிறைய இஷ்யூஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால கொஞ்சம் பயப்படுவாங்க. மக்கள் கேள்வி கேட்பாங்க, ஆர்டிஐ மூலமாக கேள்வி கேட்பாங்க இல்லையா? ஸோ அதனால் கொஞ்சம் பயம் இருக்கும் ஊழலை வெளிக்கொணர. ஸோ அடுத்தது, முதலில் இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்தினை நடைமுறை செய்த, அதாவது அமலுக்கு கொண்டு வந்த நாடு அப்படின்னு பார்க்கும்போது ஸ்வீடன் தான், ஓகேவா? 1766 அறிமுகம் செஞ்சுருக்காங்க. ஸோ அடுத்தது, இந்தியாவில் இந்த சட்டம் நடைமுறைக்கு எப்போ வருது அப்படின்னா அக்டோபர் 12, 2005. இந்த கொஸ்டின் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். ஆர்டிஐ சட்டம் எப்போது நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டதுன்னு நிறைய டைம் கேட்டிருக்காங்க. அக்டோபர் 12, 2005. ஸோ ஆர்டிஐ அறிமுகம் செய்த 55வது நாடு அப்படின்னா நம்ம இந்திய நாடு தான். ஆர்டிஐனை அறிமுகம் செய்த 55வது நாடு இந்தியா. தகவல் பெறுவதற்கான காரணம் தேவையில்லை, ஓகேவா? தகவல் பெறுவதற்கான காரணம் தேவையில்லை. இப்போது அந்த டேங்கோட விலை எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ பட்ஜெட்டில் அமைக்கப்பட்டது, எந்த திட்டத்தின் மூலமாக அமைக்கப்பட்டது நம்ம கேள்வி கேட்கலாம், ஓகேவா? நான் எதுக்கு இந்த கேள்வியை கேட்குறேங்கிற ரீசன்லாம் அவங்களுக்கு சொல்லணுன்றது அவசியமே கிடையாது. நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். அதனால் கேட்குறீங்க, அவ்வளோதான், ஓகேவா? ஸோ என்ன ரீசனுக்காக கேட்குறீங்கிறதெல்லாம் அதில் மென்ஷன் பண்ணி கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒரு விண்ணப்பத்தில் பல தகவல் கோரலாம். இப்போ அதே நீர்த்தொட்டியோட பட்ஜெட் எவ்வளவு அப்படின்னு ஒரு தனி ஆர்டிஐலையும், அதே மாதிரி அது எந்த திட்டத்தின் மூலமாக அமைக்கப்பட்டதுன்னு தனி ஒரு ஆர்டிஐலையும் அமைக்கணும்னு அப்படி கேட்கணும்னு அவசியம் கிடையாது, ஓகேவா? ஒரே விண்ணப்பத்தில் அதோட பட்ஜெட் எவ்வளவு, எந்த ஸ்கீமில் அமைக்கப்பட்டது, எந்த வருஷத்தில் அமைக்கப்பட்டதுன்னு எத்தனை கேள்வி வேணாலும் கேட்கலாம், பல தகவலை பெற முடியும். கேள்வி அடிப்படையில் இருக்கக்கூடாது. அதாவது ஆர்டிஐ பெட்டிஷன் அப்படின்னு பார்க்கும்போது கேள்வி கேட்குற கூட அடிப்படையில் இருக்கக்கூடாது, ஓகேவா? அரசாங்கத்தை கேள்வி கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது. ஏன் இதை செஞ்சீங்க, என்ன, எதுக்கு அப்படின்லாம் கேட்கக்கூடாது. கேள்வி அடிப்படையில் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. கேள்வி அடிப்படையில் இருக்கக்கூடாது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஆனால் நானும் ஆக்சுவலி ஆர்டிஐ சீட்லாம் பார்த்துருக்கேன். ரொம்ப டேஞ்சரான ஒரு சீட்டு அப்படின்னா ஆர்டிஐ சீட்டு தான், ஓகேவா? ஏன்னா ஒரு நாளும் ஒரு ஆள் எந்தெந்த மாதிரி கேள்வி கேட்பாங்க அப்படின்றதே தெரியாது. எலெக்ஷனில் இருக்கும்போது எலெக்ஷனில் ஆர்டிஐ சம்மந்தமான தகவல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். அதிலலாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, ஸோ இந்த வருஷத்தில், அதாவது 2020 to 2025ன்னு ஒரு பீரியடை கொடுத்துட்டு அந்த டைமில் எத்தனை ஆண் வாக்காளர்கள் இருந்தாங்க, எத்தனை பெண் வாக்காளர்கள் இருந்தாங்க, எத்தனை திருநங்கைகள் வாக்காளர்களாக இருந்தாங்க, ஸோ எத்தனை நபர்கள் மொத்த வாக்காளர்கள், எத்தனை பேர் அதில் ஓட்டு போட்டாங்க, எத்தனை பேர் பார்த்தோம்னா அந்த லிஸ்ட்டிலேருந்து அடுத்த எலெக்ஷன், அதாவது 2025லேருந்து 2030ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் எத்தனை பேர் நீக்கப்பட்டிருக்காங்க, எத்தனை பேர் சேர்க்கப்பட்டிருக்காங்க, எவ்வளோ கேள்விகள்லாம் கேட்பாங்க, ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நிறைய தகவல்கள் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டிஐ நம்ம கேட்கணும், ஒரு பெட்டிஷன் ஒன்று போடணும், ஆர்டிஐ பெட்டிஷன் ஒன்று கொடுக்கணும் அப்படின்னா 10 ரூபா, ஓகேவா? கட்டணம் 10 ரூபாய்க்கு அந்த ஸ்டாம்ப் இருக்கு இல்லையா, ஸ்டாம்ப் வாங்கி ஒட்டி அதிலே லெட்டர்லேயே பெட்டிஷன்லேயே என்ன பண்ணுவாங்க, ஸோ இதற்கான கட்டணம் செலுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு பெட்டிஷன்லேயே எழுதியெல்லாம் அனுப்புவாங்க, ஓகேவா? 10 ரூபாய் கட்டணம். அதுலேயும் எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஸோ அவங்களுக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளது, அந்த 10 ரூபாயும் கட்ட தேவையில்லை. ஸோ அடுத்தது மசோதா வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, இந்த மசோதா மக்களவையில் நிறைவேறினது எப்போ அப்படின்னா
மே 11 2005 ஓகேவா, மே மாதம் 11ஆம் தேதி 2005 லோக்சபாவில் இந்த மசோதா நிறைவேறியது. அதே மாதிரி ராஜ்யசபாவில் எப்போது நிறைவேறியது, அதாவது மாநிலங்களவையில் எப்போது நிறைவேறியது அப்படின்னா அடுத்த நாள் மே 12 2005. ஸோ அடுத்தது குடியரசுத் தலைவர் எப்போது ஒப்புதல் அளிக்கிறார் அப்படின்னா ஜூன் 15 ஓகேவா, ஜூன் 15 2005, ஜூன் 15 2005 ஓகேவா. ஸோ அடுத்தது எப்போது நடைமுறைக்கு வருது அப்படின்னா அக்டோபர் 12 2005 இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இந்தியா முழுவதும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டது. அக்டோபர் 12 2005. இப்போது ஒரு சட்டத்துலேயும் நமக்கு 2005 5 வருது, மே மாதங்கிறது 5ஆவது மாதம் தான் ஓகேவா. ஸோ இப்போ 5ஆவது மாதம் 2005 அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்கள் அந்த லோக்சபா மற்றும் ராஜ்யசபாவில் நிறைவேறிய மாதங்களை ஞாபகம் வைத்துக்கொள்ளலாம். ஸோ அடுத்தது சட்டத்தின் நோக்கங்கள் அப்படின்னு பார்க்கும்போது குடிமக்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு சட்டமாக தான் இது இருக்குது ஓகேவா. ஏன்னா அரசாங்கத்தையே என்ன பண்ணுறாங்க, அவங்க அரசாங்கத்துக்கிட்ட என்னென்ன தகவல் கேட்க முடியுமோ எல்லாத்தையுமே கேட்குறாங்க இல்லையா. ஸோ அப்போ குடிமக்களுக்கு அதிகாரம் கிடைக்கிது. வெளிப்படைத்தன்மை ப்ளஸ் ஊழலை குறைக்க அப்படின்றதெல்லாம் நமக்கு சொல்லியிருக்காங்க. எந்த மாதிரியான தகவலை கோரலாம் அப்படின்னா பணிகள், ஆவணங்கள், பதிவுகள் ஆகியவற்றின் ஆய்வு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ மாநில அரசினுடைய திட்டங்கள், மத்திய அரசினுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு மக்களை போய் சேர்ந்துருக்கு அப்படின்றத கேட்கலாம். ஸோ அந்த மாதிரி அதற்கான எதுவும் ஜிஓலாம் இருக்கா, ஸோ அதை வந்து எனக்கு ஒரு காப்பி நகல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. பதிவுகள், இதற்கான ஆதாரங்கள் என்னென்ன, அது எனக்கான ஒரு பதிவுகள் எனக்கு ஒரு நகலாக நீங்கள் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ அதுமாரி ஆவணங்கள் அல்லது பதிவுகள், குறிப்புகள், சான்றளிக்கப்பட்ட நகல்களை எடுத்துக்கொள்வது ஓகேவா. இப்போ ஏதோ ஒரு ஸ்கீமோட ஒரு கவர்மெண்ட் ஜிஓ வேணும், அந்த ஸ்கீமோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா அதையும் என்ன பண்ணலாம், நம்மளால் கேட்க முடியும். ஸோ அடுத்தது பாராளுமன்றத்திலையும் சரி சட்டமன்றத்திலும் எந்த வகையான தகவல்களை வெளிப்படையாக பேச முடியுமோ ஸோ அந்த மாதிரியான தகவலை தான் நம்ம கேட்டு வாங்க முடியும். ஏன்னா சில விஷயம் வந்து ரகசியமாக வச்சுருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான தகவல்களை நம்ம கேட்டு வாங்க முடியாது. ஏன்னா இந்தியாவின் மற்றும் மாநிலத்தின் பாதுகாப்பினை கருதி ஸோ கேட்க முடியாது ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா சில துறைகளில் நம்ம வந்து கேள்வியே கேட்க முடியாது, அதாவது அந்த துறை சார்ந்த தகவல்களை நம்ம பெறவே முடியாது அப்படின்றதையும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. இந்தியாவின் இறையாண்மை, ஒருமைப்பாடு, அயல் நாட்டுடனான உறவை பாதிக்கும் விஷயங்கள், அதாவது இந்தியாவோட இறையாண்மை, ஒருமைப்பாடு, அயல் நாட்டுடனான உறவை பாதிக்கும் விஷயங்கள் அப்படின்னா ரொம்ப எப்படி சொல்கிறது, ரகசியமாக பாதுகாக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம ஆர்டிஐயில் கேட்டு வாங்க முடியாது. நீதிமன்ற தீர்ப்பாயங்கள் வெளியிட தடை விதிக்கப்பட்ட விஷயங்கள், எதுக்கெல்லாம் தடை போட்டிருக்காங்க, இந்த விஷயம் வந்து எங்கேயுமே தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சில விஷயங்களுக்கெல்லாம் தடை போடுறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை கேட்டு வாங்க முடியாது. பாராளுமன்ற மற்றும் சட்டமன்ற மரபுகளை சீர்குலைக்கும் விஷயங்களையும் நம்ம கேட்டு வாங்க முடியாது. ஒரு நபரின் உயிருக்கும் அல்லது உடல் பாதுகாப்பிற்கும் ஆபத்தை விளைவிக்கும் தகவல்களை கேட்டு வாங்க முடியாது. ஸோ அமைச்சரவை ஆவணங்கள் அதை கேட்டு வாங்க முடியாது, அதாவது வெளியிடப்படாத அமைச்சரவை ஆவணங்கள், ரொம்ப ரகசியமாக இருக்கக்கூடிய கோப்புகள், அதெல்லாம் வாங்க முடியாது. விசாரணையை தடை செய்வது போன்ற ஆவணம், சில விசாரணையை வந்து தடை செய்வது போன்ற ஆவணங்கள்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ண முடியாது, கேட்டு வாங்க முடியாது. தனிநபரின் சுதந்திரம், ரகசியம் போன்றவை இது ஒன்றும் கிடையாது. இப்போ நான் வந்து ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று வச்சுருக்கேன், என்னோடய ஃபேக்ட்ரி வந்து பார்த்தோம்னா ஒரு மஞ்சத்தூள் தயாரிக்கிற கம்பெனி, என்னோடய மஞ்சத்தூள் கம்பெனி வந்து பார்த்தோம்னா ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. ஸோ அதனுடைய ஃபார்முலாவை வந்து எனக்கு வாங்கி கொடுங்க, என்னென்னலாம் அதில் மிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் வந்து ஆர்டிஐ மூலமாலாம் கேட்க முடியாது ஓகேவா. தனிநபரின் சுதந்திரம், ரகசியம் இதெல்லாம் கேட்டு வாங்க முடியாது. பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் கேட்டு வாங்க முடியாது, அதாவது பிஎஸ்எஃப், ஆர்மி, சிபிஐ இவங்கெல்லாம் நிறைய கோப்புகளை ரகசியமாக வச்சுருப்பாங்க ஓகேவா. அவங்க கன்னெல்லாம் நிறைய, இப்போ ஆர்மிலலாம் கன்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இந்த மாதிரி புல்லட் யூஸ் பண்ணுறீங்கலாம் நம்ம போய்ட்டு கேட்க முடியாது, ஏன்னா பாதுகாப்பினை கருதி. ஸோ ஆர்டிஐயின் கீழ் வருபவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, அரசமைப்பு மற்றும் அரசின் நிதியுதவி பெறும் நிறுவனங்கள், அதாவது பொதுத்துறை நிறுவனங்கள் இதெல்லாம் சொல்லலாம். அதேமாதிரி பொதுத்துறையில் அரசின் நிதியுதவி பெறுபவை, அப்புறம் என்ஜிஓ. ஸோ இவங்களுடைய தகவல்களெல்லாம் நம்ம கேட்டு வாங்க முடியும். இப்போ பெல் நிறுவனம் இருக்குது, ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வந்து அவங்க வருமானம் ஈட்டுறாங்க, எவ்வளோ டேக்ஸ் கட்டுறாங்க, இதெல்லாம் கேட்டு வாங்கலாம் ஓகேவா. இது ஜஸ்ட்டு நம்ம டேட்டா தான் ஓகேவா. அதுவே வந்து அமல்படுத்துவதற்கான 3 அடுக்கு அமைப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டிஐலேயே அமல்படுத்துவதற்கான 3 அடுக்கு அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது நான் வேலை பார்த்ததை வச்சு நானே சொல்கிறேன். இப்போ வந்து ஒரு தாசில்தார் ஆஃபீஸ் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த தாசில்தார் ஆஃபீஸில் நமக்கு வந்து இந்த பொது தகவல் அலுவலராக செயல்படக்கூடியவர் யாருன்னா ஒரு டெபுட்டி தாசில்தார் ஓகேவா. ஒரு டெபுட்டி தாசில்தார், மண்டல துணை வட்டாட்சியர்னு இருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க தான் வந்து பார்த்தோம்னா பொது தகவல் அதிகாரியாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட நம்ம வந்து ஒரு பெட்டிஷன் கொடுப்போம் ஓகேவா. அதாவது சென்னைக்கு அனுப்பி அங்கேருந்து கூட
தகவல் வந்து இங்கே வந்து பெட்டிஷன், அதாவது இந்த ஜோனல் டெப்டி தாசில்தார்கிட்ட வரலாம். ஸோ அவர் வந்து நமக்கு 30 நாளுக்குள்ளே வந்து தகவல் கொடுக்கணும். அப்படி நமக்கு தகவல் கொடுக்கல அப்படின்னா மேல்முறையீட்டுக்கு போகலாம். மேல்முறையீட்டுக்கு யார்கிட்ட போகலாம் அப்படின்னா அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடிய வட்டாட்சியர்கிட்ட போகலாம். ஓகேவா? ஸோ அவங்க வந்து நமக்கு சரியான பதில் அளிக்கலை அப்படின்னா மாநில தகவல் ஆணையம் அல்லது மத்திய தகவல் ஆணையத்தில் என்ன பண்ண முடியும், நம்மளால் மேல்முறையீட்டுக்கு போக முடியும் அப்படின்றதுக்காக சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது இந்த சட்டத்தை செயல்படுத்துவதற்காக மத்திய அரசு அளவில் ஒரு ஆணையமும் மாநில அரசு அளவில் ஒரு ஆணையமும் நமக்கு செயல்படும். மத்திய தகவல் ஆணையம். ஓகேவா? ஸோ மத்திய அரசு மற்றும் யூனியன் பிரதேசங்களின் கீழ் புகார்கள் மற்றும் மேல்முறையீடுகள். ஓகேவா? ஸோ இந்த தகவல் சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அங்கே போகலாம். இந்த அமைப்பில் வந்து பார்த்தோம்னா ஒரு தலைவர் மற்றும் 10 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருப்பாங்க. ஓகேவா? ஒரு தலைவர் இருப்பாங்க ப்ளஸ் 10 உறுப்பினர்களுக்கு அதிகமாகாமல் இருக்கணும் இந்த ஆணையத்தில் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆர்டிஐ நடைமுறைக்கு வந்ததுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அமைக்கப்பட்டது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஆர்டிஐ நடைமுறைக்கு பின் 2 ஆண்டுகளுக்கு பிறகு அமைக்கப்பட்டது. நியமனம், இந்த தலைவர் உறுப்பினர்களை நியமனம் பண்ண போகிறது யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர். இந்த ஆணையம் எங்கே உள்ளது, தலைமையிடம் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் இருக்குது. ஸோ இவங்களுடைய பதவிக்காலம் அப்படின்னு பார்க்கும்போது மத்திய அரசால் பரிந்துரைக்கப்பட்ட காலத்திற்கு அல்லது அவர்களின் 65 வயது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கு அப்படின்னா 5 வருஷம் அல்லது 65 வயது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்துருக்காங்க. அதை தான் 2019 திருத்தி என்ன பண்ணியிருக்காங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட இஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றியாச்சு. ஓகேவா? ஸோ அடுத்தது இவங்களுடைய சேலரின்னு பார்க்கும்போது தலைமை தேர்தல் ஆணையர் இருக்கார் இல்லையா, ஸோ அவருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அடுத்தது மறுநியமனத்திற்கு தகுதி இல்லை. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இப்போது ரீசெண்டாக கேட்ட ஒரு கொஸ்டின், மறுநியமன தகுதி உண்டு அப்படின்லாம் சொல்லிலாம் வச்சுருந்தாங்க. மறுநியமன தகுதி இல்லை. ஏன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா மறுநியமனம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா அதுலேயே ஒரு ஊழல் நடக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் ஸோ இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெளிப்படைத்தன்மையோடு இருக்கணும். அதனால் இந்த பதவிக்கு மறுநியமனம்லாம் செய்ய முடியாது, மறுநியமன தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது வந்து பார்த்தோம்னா ஸோ இதுலேயே வந்து சில தகவல்களை வந்து நீங்கள் மறைச்சி சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு மறுநியமனத்தில் வேறு ஏதாவது ஒரு போஸ்டிங் இந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு பேரம் பேசக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். அதனால தான் இதில் மறுநியமனம் இந்த போஸ்டிங்கில் இருந்தாச்சுன்னா மறுநியமனத்திற்கான தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இந்த தலைவர் உறுப்பினர்களை பரிந்துரை செய்ய போகிறது யார் அப்படின்னா பிரதமர் வந்து அந்த குழுவுக்கு தலைவராக இருப்பார். ஓகேவா? அடுத்தது அந்த குழுவில் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பார். ஸோ அதே குழுவில் பிரதமரால் நியமனம் செய்யப்படும் கேபினெட் அமைச்சர், இவங்க 3 பேர் சேர்ந்து தான் என்ன பண்ணுறாங்க, யார் மத்திய தகவல் ஆணையத்தோட தலைவராக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லிட்டு குடியரசுத் தலைவருக்கு ஒரு பேரெல்லாம் வந்து செலக்ட் பண்ணி என்ன பண்ணுறாங்க, பரிந்துரை செய்கிறாங்க. அதே மாதிரி இருக்கக்கூடிய இன்னொரு அமைப்பு மாநில அளவில் செயல்படக்கூடியது மாநில தகவல் ஆணையம். இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, சம்பந்தப்பட்ட மாநில அரசின் கீழ் புகார்கள் மற்றும் மேல்முறையீடுகள். தமிழ்நாடு தகவல் ஆணையம் எப்போது தொடங்கப்பட்டதுன்னா இதுவும் 2005 அக்டோபர் 5 அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அக்டோபர் 5 2005. அந்த அக்டோபர் 7 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க. தமிழ்நாடு தகவல் ஆணையம் அக்டோபர் 7 அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிக்கோங்க. ஸோ இந்த ஆணையத்திலையும் ஒரு தலைவர் மற்றும் 10 உறுப்பினர்களுக்கு மிகாமல் இருக்க வேண்டும். நியமனம் செய்யக்கூடிய அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு. ஸோ அடுத்தது பதவிக்காலம் மத்திய அரசால் பரிந்துரைக்கப்பட்ட, இந்த இடத்துல நீங்கள் மாநிலம்னு மாற்றிக்கக்கூடாது. இதற்கும் மத்திய அரசால் பரிந்துரை செய்யப்பட்ட காலத்திற்கு அல்லது அவர்களின் 65 வயது அப்படின்றதான் சொல்லியிருக்காங்க. மாநிலம் கிடையாது, மத்திய அரசு தான். ஓகேவா? ஸோ மாநில தகவல் ஆணையம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய இது தேனாம்பேட்டையில் இருக்குது. ஸோ அடுத்தது இவங்களுக்கும் மறுநியமன தகுதி இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த தலைவர்களை பரிந்துரை செய்யக்கூடிய குழு அதில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா முதலமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு குழு இருக்கும். அதில் எதிர்க்கட்சி தலைவர் இருப்பாங்க. முதலமைச்சரால் நியமனம் செய்யப்படும் கேபினெட் அமைச்சர், அங்கே பிரதமர்ன்ற இடத்துல இங்கே முதலமைச்சர்னு மாற்றிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அதேமாதிரி கால வரம்பு அப்படின்னு பார்க்கும்போது 30 நாளில் தகவல் கொடுக்கணும். அவசர தகவல் அப்படின்னு பார்க்கும்போது 48 மணி நேரத்திலே கொடுத்துடணும். ஓகேவா? அவசர தகவல் ஒரு உயிர் சம்மந்தப்பட்டது அப்படின்னா 48 மணி நேரத்திலே கொடுத்துடணும். பதில் திருப்தி அளிக்கவில்லை எனில் அடுத்த 30 நாளில் மேல்முறையீடு போகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இந்த மேல்முறையீட்டின் மீது அதிகாரிகள் அடுத்த முடிவு என்னன்றதை எடுப்பாங்க. 2ஆம் மேல்முறையீடு 90 நாளைக்குள்ளே போகலாம். ஓகேவா? ஸோ யார்கிட்ட அப்படின்னா மத்திய அல்லது மாநில தகவல் ஆணையத்திடம் போக முடியும். ஸோ அடுத்தது ஆர்டிஐ தகவல் பெற விண்ணப்பத்தை தவறான துறைக்கு அனுப்பினால், இப்போ எலெக்ஷனுக்கு வந்து பார்த்தோம்னா வரக்கூடிய ஒரு பெட்டிஷனு மாறி வந்து பார்த்தோம்னா
இது இருக்கு இல்லையா, ஸோ வெல்ஃபேர் ஆஃபீஸ் ஏதாச்சும் போயிடுச்சு, சமூக நல பாதுகாப்பு திட்டம், ஸோ அந்த மாதிரியான ஆஃபீஸுக்கு வந்து அந்த பெட்டிஷன் மாறி போயிடுச்சு அப்படின்னா அவங்க என்ன பண்ணணும், அப்படியே ஓரங்கட்டி வைக்கக்கூடாது, 5 நாளைக்குள்ளே அது எலெக்ஷனுக்கு திரும்ப மாற்றி விடணும். சப்போஸ் எங்கள் ஆஃபீஸில் அந்த மாதிரி வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பெட்டிஷன் மாறி வந்துருச்சுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், வேறு ஒரு ஆஃபீஸ் எந்த சம்மந்தப்பட்ட ஆஃபீஸோ ஸோ அவங்களுக்கு 5 நாளைக்குள்ளே அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்றது தான் இந்த சட்டம் சொல்லுது. ஸோ அடுத்தது 30 நாளில் தகவல் வரவில்லை எனில் முதல் மேல்முறையீடு அல்லது புகார் மாநில தகவல் ஆணையம் அல்லது மத்திய தகவல் ஆணையத்திடம் என்ன பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வரல அப்படின்னா நம்ம வந்து மேல்முறையீட்டுக்கு போகலாம். அடுத்த 90 நாளில் என்ன பண்ணலாம் நம்ம அப்படின்னா மாநில தகவல் ஆணையம் மத்திய தகவல் ஆணையத்திட்ட என்ன பண்ண முடியும், மேல்முறையீட்டுக்கு போக முடியும். ஸோ அவ்வளோதான் இந்த ஆர்டி அப்படின்றது ரொம்ப ஈஸியான ஒரு டாபிக், அதேமாரி ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்காகவும் இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்போடு சந்திக்கலாம். தேங்க்யூ.